வணக்கம். இந்தியா சீனா இடையேயான பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கான அல்லது இப்போது மிக மோசமாக உள்ள இந்தியா சீனா உறவை ஓரளவுக்கு மேம்படுத்துவதற்கான நகர்வுகள் துரித கதியில் நடந்து வருகின்றன. அதற்கான காரணம் அமெரிக்கா செய்த ஒரு தவறுதான். அது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரே நேரத்தில் சிக்கலாக மாறிய ஒரு விஷயமாகும். வங்கதேச விஷயத்தில் அமெரிக்காவின் தலையீடு இந்தியா சீனா இடையேயான பிரச்சினைக்கு குறைந்தபட்சம் ஒரு தற்காலிக தீர்வை ஏற்படுத்த வேணும் காரணமாக அமையக்கூடும் என்று அனைவருமே எதிர்பார்க்க தொடங்கியுள்ளார்கள். இந்தியா மற்றும் சீனாவுடன் ஒரே மாதிரி சிறந்த உறவை கொண்டிருந்த ஒரு அரசாகும் ஷேக் ஹசீனாவின் அரசு. இரு நாடுகளுக்கும் நல்ல நட்பு நாடாக இருந்தாலும் அதற்கிடையில் இந்தியாவின் நலன்களுக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருந்தது ஷேக் ஹசீனாவின் வங்கதேசம். அவ்வாறு இந்தியா, சீனா, ரஷ்யாவுடனெல்லாம் நல்ல உறவை கொண்டிருந்த வங்கதேசம் அமெரிக்காவால் நுழைய முடியாத இடமாக இருந்து வந்தது. காரணம், அமெரிக்காவுடன் அவ்வளவு நல்ல நட்பை கொண்டிருக்கவில்லை வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா. அதனால்தான் அந்த அரசாங்கத்தையே கவிழ்க்கும் நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. வங்கதேசத்தின் வீழ்ச்சி நிச்சயம் இந்தியாவிற்கும் சீனாவுக்குமே பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் இந்த நிலையில் இந்தியாவும் சீனாவும் நமக்குள் இருக்கும் பிடிவாதங்களை விட்டுக் கொடுத்து அமெரிக்காவின் சதியை முறியடிக்க முடிவு செய்துள்ளதாக கருதப்படுகிறது. என்னவானாலும் இந்தியா சீனா இடையேயான பிரச்சனை எதுவும் முழுமையாக இப்போது தீரப்போவதில்லை. அது நீண்ட கால அவகாசம் எடுக்கும் பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது நீண்டு செல்லும். ஆனால் அமெரிக்கா தலையிட்டு அண்டை நாடு ஒன்றை வீழ்ச்சியடைய செய்துள்ள நிலையில் நிலைமையை சீராக்க இரு நாடுகளும் முயற்சிக்க வாய்ப்புள்ளது. அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் ஆசியாவில் அதிகமாக அமெரிக்கா விளையாட்டு காட்ட வாய்ப்பளிக்க கூடாது என்பதற்காகவாவது இரு நாடுகளும் முடிந்த அளவிலான சிக்கல்களுக்கு தீர்வு காண முயற்சிக்க வாய்ப்புள்ளது. எல்லைக்கோட்டு பகுதி நிலவரம் குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தையை இப்போது இந்தியாவும் சீனாவும் நடத்தியுள்ளதாக அறிய முடிகிறது. தற்போதைய நிலைமை குறித்தும் முன்னிலுள்ள தெளிவான பார்வை குறித்தும் இரு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பேசியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடுகிறது. கருத்து வேறுபாடுகளை மாற்றி தற்போதுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து இரு தரப்புக்கும் இடையே பேசப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் நடந்த 31வது ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கூட்டத்தில் இவையெல்லாம் பேசப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதிகளில் அமைதியை கொண்டு வர வேண்டும், எல்லைக்கோட்டை மதிக்க வேண்டும் போன்றவற்றை இருதரப்பு உறவு சுமூகமான நிலைக்கு மாறுவதற்கு அவசியமான விஷயங்களாக இந்தியா முன்வைத்துள்ளது. அதாவது எல்லை பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண்பது இப்போது சாத்தியமற்றதாகும். ஆனால் 2020க்கு முன்பு எப்படி இருந்ததோ அதேபோல் தொடரலாம் என்பதாக உள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு. இந்தியாவின் கருத்தோடு சீனாவும் ஒத்துப்போவதாகவே தெரிகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஜாயிண்ட் செக்ரட்டரி கௌரங்கலால் தாஸ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்திய பிரதிநிதிகள் குழு. இருதரப்பு ஒப்பந்தங்களை மதித்து எல்லையில் அமைதியை உருவாக்குவது என்பது இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள உடன்படிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாது ராஜதந்திரம் உட்பட பல விஷயங்களிலும் உறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று இரு நாடுகளும் வெளிப்படுத்துகின்றன. மொத்தத்தில் இந்தியாவும் சீனாவும் பெரிய பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் தற்காலிகமாக எல்லையில் 2020 முதல் நிலவி வரும் பதற்ற நிலையை குறைத்து சுமூகமான உறவை தொடர முடிவு செய்துள்ளன. அதற்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா அதிக அளவில் இங்கு குள்ளநரி வேலைகளை செய்வதுதான் என்று கூறப்படுகிறது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நிலவும் போட்டியை பயன்படுத்திக் கொண்டு இலங்கை, பங்களாதேஷ் என்று உள்நுழைந்து தமக்கு லாபம் தேட முயற்சிக்கிறது அமெரிக்கா. வங்கக்கடல் பகுதியில் அமெரிக்கா ஒரு இராணுவ தளத்தையோ அல்லது விமான தளத்தையோ அமைத்தால் அதை சீனாவிற்கு மட்டும் அச்சுறுத்தல் என்று பார்க்க முடியாது. தற்போது அது சீனாவிற்கு மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கும், இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லலாம். காரணம், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மிக வலுவாக தொடர்கிறது இன்று. அதனால் இன்றைய நிலையில் அது சீனாவிற்கு தான் அச்சுறுத்தலாக அமையும். ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு எக்காலமும் இப்படியே இருக்கும் என்று எந்த உறுதியும் இல்லை. நாளை இந்தியா ஒரு 15 அல்லது அதற்கு மேல் ஜிடிபி உள்ள ஒரு பெரிய சக்தியாக மாறும்போது அமெரிக்கா எப்படி நடக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். இன்று சீனாவிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறதோ அதே போலத்தான் நாளை இந்தியாவிடமும் நடந்து கொள்ளும். எனவே இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள வங்கதேசத்தில் அமெரிக்கா ஒரு இராணுவ தளத்தை அமைத்தால் அதை நிச்சயம் இந்தியாவும் சந்தேகத்துடன் தான் பார்க்கும். அதனால்தான் முன்பே வங்கக்கடலில் இராணுவ தளம் அமைப்பதற்காக வங்கதேசத்திற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததை ஏற்கவில்லை இந்தியா. 1980க்கும் 2000க்கும் இடைப்பட்ட
காலத்தில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான உறவு மிக வலுவாக இருந்து வந்தது. ஆனால் அந்த இரு நாடுகளும் இன்று உலகில் மிகப்பெரிய நேரடி எதிரிகளாக உள்ளதை காண்கிறோம். எனவே உலகளாவிய அரசியலில் நாடுகளுக்கு இடையான உறவிற்கு ஸ்திரத்தன்மை என்பதே கிடையாது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்வது போலத்தான் உலகளாவிய அரசியலிலும் இன்றைய நண்பன் நாளைய எதிரியாகலாம், இன்றைய எதிரி நாளை நண்பனாகலாம். என்னவானாலும் இந்தியா சீனா இடையேயான பிரச்சனைகளின் தீவிர தன்மையை குறைப்பதற்கான முயற்சிகள் இப்போது நடந்து வருவதாக அறிய முடிகிறது. இந்தியா சீனா எல்லையை அமைதியாக நிலைநிறுத்துவது, அதே நேரம் அமெரிக்காவின் அதிகப்படியான ஊடுருவல்களை தடுப்பது நோக்கமாக இருக்கலாம். அமெரிக்காவை முழுமையாக தடுக்க இன்றைய நிலையில் இந்தியா மற்றும் சீனாவால் முடியாது. காரணம், அமெரிக்கா அந்த அளவு உலகளாவிய செல்வாக்குள்ள ஒரு நாடாக உள்ளது. இன்றைய உலக ஒழுங்கே அமெரிக்கா கட்டமைத்ததுதான் என்பதை நாம் அறிவோம். அதனால் இன்று உடனே அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்த இந்தியா சீனா நினைத்தால் முடியாது. ஆனால் இந்தியா சீனா இடையேயான மோதல் போக்கை குறைத்தால் அமெரிக்காவின் அதிகப்படியான தலையீடுகளை தடுக்க முடியும். இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு வெவ்வேறு திசைகளில் பயணிப்பது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. எனவே இப்போது நடப்பது நல்ல ஒரு நகர்வுதான்.